இதுல நேத்து வந்துட்டு பேசியிருந்தோம். 300 250 அலெக்ஸ், வரட்டும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து குட் பேட் அக்லி தமிழ்நாட்டுல 100 கோடி ரூபாய் பண்ணுவா பண்ணாத? பண்ணுண்டாடி அந்த அளவுக்கு அவன்கிட்ட வேண்டாம். ஏய், என்னடா இது விடாமுயற்சி அது கூட பண்ணலையடா. விடாமுயற்சி பண்ணல. ஆமா, அப்பா அது டிசாஸ்டர் இப்ப அது. திடீர்னு திடீர்னு வீர தீர சூரன் வந்து நல்ல ரன் வந்துருச்சுன்னா யோசிச்சு பாரு. ஃபிளாப்பான தமிழ்நாட்டுல 100 பண்ணிடும். ஃபிளாப்னா ரொம்ப எப்போ அதுல பண்ணிடும் 100. 100 எப்படியோ பண்ணிடும்னு வச்சுக்கோயேன். அப்படின்னு நீ நினைக்கிற, அவன் ட்ரிபிள் ஏ மாதிரி படம் கொடுத்தானா 100 பண்ணுன்றிய? வராது விடாமுயற்சி. அப்போ வரும். உனக்கு எனக்கு ஆசை என்னமோ என்ன? பண்ற உனக்கு இல்ல இல்ல ஆசை என்ன? இல்ல இல்ல, என் ஆசை எப்படி இருந்தாலும் நிறைவேறும். அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு விடாமுயற்சிய கல்ட் கிளாசிக்னு உனக்கு ஏகே ஃபேன்ஸ் பாரு. நானும் டேர்ல பாக்குறேன். இல்ல இப்ப ஒரு பாட்டுல ஒரு ஐ பிச் இருக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு ஐ பிச், ஒருத்தோட ஒரு ஐ பிச் கூட போட மாட்டானுங்க. நானும் அதுதான் அது ஏகே. ஏகே அதாவது அதான் ஏகேன்னு கத்துவான்ல, அதான் ஐபிச்சா. இதுல 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 இன்னொரு பொம்பளை இது. ஏய், பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா, என்ன திருத்தரம்னு பாட்டு என்ன? ஏய், உங்ககிட்ட கேட்டது என்ன? பாட்டு வந்தா நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அதுதான் சொல்றேன். ஆனா அவனுங்க இவ்வளவு ப்ரமோஷன் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ப்ரோமோ, அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இதெல்லாம் விட்டு கூட அந்த பாட்டை எவனும் கேட்கல. ஏன்னா அதுக்கு பாட்டு நல்லா இருக்கும்டா. ஆனா மான்ஸ்டர் ஜீவராஜ் கண்டுள்ள வரான். ஏன்ற அவன் பாடுற இப்ப ஜிவி ஏய் பிரகாஷ் எனக்கு மேல கண்டு விட இல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. லக்ஸு, நான் நேத்தே எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்னன்னா, தொண்டை தொண்டை கிழிஞ்சிரும் அப்படின்னு நான் தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து ஏகே நான் அப்பவே நினைச்சிட்டேன், இந்த நாய் அப்பப்போ நடுவுல வந்து நாய் மாதிரி கத்த போகுதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது நடக்குமோ இல்லையா தான் நினைச்சேன். பார்த்தா இன்னைக்கு இந்த பாட்டுல அதான்டா பண்ணி வச்சிருக்கானுங்க. டவுட் ஆர்சி போடவே இல்லையே, ஏதோ கத்துற மாதிரி தான் இருக்கு. அததான்டா சொல்றேன், நாய் கத்துற மாதிரி அலெக்ஸ், வந்து கத்திட்டு போறான்டா. இப்ப இப்ப இவன் வந்து எனக்கு என்ன டவுட்னா, இவன் இந்த ஆதிக்கு வந்து இதெல்லாம் மாசுன்னு நினைச்சு பண்ணான்ல, இதெல்லாம் ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் மாசுன்னு. அது எவனுக்கே இப்ப பிடிக்கல. அப்ப அதே மாதிரிதானே அப்ப படத்தையும் கரடியே எடுத்திருப்போம். அப்ப அது எவனுக்கும் பிடிக்காதுல்ல. கரடியே காரி தொப்பிய தருணம் வர்றா. இனிமே கதையா கேட்கும் போது சில படம் நல்லா இருக்கும். உண்மையிலே சொல்றேன். சில பேர் கதையை வந்துட்டு எடுத்து வச்சிருவானுங்க. நிறைய படம் கதையா கேட்கும் போது நிறைய படம் நல்லா இருக்கும். நீங்க சில பிளாப் படம் எல்லாம் சொல்லுவாங்க, கதையா கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆனா இது கதையே கதையே முடியுது. விடாமுயற்சி மட்டும் கதையா நல்லா இருக்குமாண்ணா? வானா, நான் சில படம் சொன்னேன். இது அதாவது விடாமுயற்சி எல்லாம் ஹாலிவுட்லயே அடிச்ச படம். அதாவது ஹாலிவுட்லயே பிரேக் டவுன் அடிச்சானுங்க அந்த டைம்ல. போய் ரிவ்யூ எடுத்து பாரு அந்த டைம்ல. பிரேக் டவுன் ஹிட் ஆனதே ஒரு மேக்கிங்காக தான், புரியுதா? மேக்கிங் ஆனா அதுல வர ஒரு சீன் பார்த்த அலெக்ஸ், அதெல்லாம் இவனுங்க வைக்கவே இல்ல. நான் படமே பார்த்துட்டு சொன்னேன், படம் அது அது ரன்னிங்ல மாதிரி பண்ண படம், புரியுதா? ஒரு 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 துருன்னு ஓட்டுறது, புரியுதா? அவன் தேடுறது இதெல்லாம் விறுவிறுப்பா போகும். அதான் ஸ்கிரீன் பிளே. அதே இவனா மாதிரி நினைச்சிட்டானா? அது ரன் டைம் 1.5 hour இல்லைண்ணா, ரொம்ப கம்மியா ஆமா, அதான் அதுக்கு இல்ல. ஏன்னா இல்ல, வெள்ளைக்காரனுக்கு அதுக்கே தெரிஞ்சுக்கு, புரியுதா? இதுக்கு மேல இந்த கதை தேடுறது. ஆனா நம்மளுங்க யாரு? நீ பொண்டாட்டி இருக்கு, அலெக்ஸ், நான் உன் பாயிண்டை ஒத்துக்கொள்கிறேன். இதை ஒத்துக்கிறதெல்லாம் என்னது? சரி. இப்ப மான்ஸ்டர், நான் ஒரு கதை சொல்றேன், இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர் வேர்ல்டுல ஒரு ஷேடோ கவர்மெண்ட் வந்து ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஒர்க் பண்றான். அது யாருக்குமே தெரியாது. ஒரு நிழல் உலகம் மாதிரி. அங்க அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் வந்துட்டு இந்த இருக்கிறதுல இந்த உலகத்துல என்ன நடக்கணும்ன்றத அவனுக்கு தான் டிசைட் பண்றான்னு. ஒரு சில டீம் ஒர்க்ல எல்லாமே வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு ஷேடோ கவர்மெண்ட். இந்த ஷேடோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினா ஒரு வில்லனோட ஹெட் இருக்கு. இவனுங்க எல்லாமே வந்துட்டு இந்த வில்லனுங்க ஹீரோ எல்லாம் வந்துட்டு ஒரு டைம்ல ஒரு ஸ்குவாட்ல வந்துட்டு வேலை செய்யறாங்க மிலிட்டரியில. அப்படி செய்யும் போது பார்த்தா
வில்லன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சுட்டு தள்ளிடுறான். அத வந்துட்டு பழி வாங்க போறான்ற மாதிரி கதை எடுத்து அந்த ஷேடோ கவர்மெண்ட்டை எப்படி அழிச்சான்ற மாதிரியா இது ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். இது கேட்க நல்லா தானே இருக்குது. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அது ஆல்ரெடி கேட்ட மாதிரி தானே இருக்கு. இல்ல இல்ல கேட்க நல்லா இருக்குது. என்ன பண்ணுறோம் வேடிக்கும். அதேதான் அது கேட்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம்ல நாங்கெல்லாம். இல்ல அதான் ஆனா இல்ல இல்ல அந்த ஒரு நிமிஷம் இல்ல அந்த படத்தை எப்படி எடுத்தாங்க ஞாபகம் தான் மனசு வெறும் புரியுதா என் ஃப்ரெண்டுமா பின்னாடி ஊத்திட்டா நான் குத்த போறேன் படமே இல்லடா புரியுதா அப்படிதான் எடுத்து அலெக்ஸ் அலெக்ஸ் ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுது தெரியுமா, கடைசி 5 படம் அஜித் எடுத்து பார்க்கும்போது விவேகமே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. தெரியுமா இப்ப நீ உண்மையிலடா அவனுக்கு புலி படம் நிறைய படங்கள் தெரியுமா, நிறைய படத்தோடைய கதை வந்துட்டு இப்ப எனக்கு ஹீரோ எங்க தெரியுமா ஏமாறுறாங்க, இந்த கங்கம் எடுத்துக்க புலி எடுத்துக்க எல்லாத்தையும் ஹீரோ ஏமாறுறது எங்கன்னா இது கதை சொல்லும் போது பல மாதிரி சொல்லுவாங்க, கேட்கும் போது சூப்பரா இருக்க முடியுது. அது லைன் பை லைனா கேட்கும் போது நம்ம கற்பனை ஒண்ணு போவோம்ல, கற்பனை போவோம் அது கேட்டுதான் ஹீரோ ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்மளால இப்ப நம்ம பாட்டு திருந்தினாரு சிம்புதவன் கிட்ட திருந்துட்டாரு புரியுதா, அப்பவே வந்துட்டு புரிஞ்சிருச்சு நம்ம இதுக்கு மேல அந்த மாதிரி பண்ண வேணாம். அதான் டேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் டேலண்ட் இருப்பாரு புரியுதா, அதான் டேலண்ட பாக்குறாரு விஜய். அதனாலதான் டேலண்ட் டேரக்டர் வந்துட்டு வளர்த்து விட்டாரு விஜய் புரியுதா. ஆனா இவன் யார் தெரியுமா, அலெக்ஸ் இப்ப எனக்கு புரியுது சூர்யா ஏன் எல்லா டைமும் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரிதான் ஏமாந்துடுறான் போல கதை நல்லா இருக்கணும். இல்ல இல்ல அவன் ஏமாறுடா ப்ரோ. இதுல வந்து நிறைய இருக்கு ப்ரோ. இவனுங்க ஏமாறுறது ஏமாத்துறது எல்லாம் விடுங்க. நீ ஒண்ணு மேக்கிங் பண்ணும் போதே உனக்கே தெரியும் இவனை நம்பலாமா வேணாமா, இவனை நம்பி வாயை விடலாமா விடக்கூடாதான்னு. நீ எதுவுமே இல்லாம சும்மா நான் வந்து படம் இவ்வளவு காசு போட்டு எடுத்தேன்னு ஸ்டேஜ்ல போய் நீ வாய் விட்டனா என்ன ஆகுறது, இதான் ஆகும். அது கலைக்கிற மெட்டீரியல் தானே ஆகும் கடைசியில. ஆல்ரெடி நீ அஞ்சான்ல பட்டுட்ட ஓகேவா. அதுக்கப்புறமா அது கொஞ்சமாவது நீ வந்து படம் சொல்லட்டும் நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லணும், கொஞ்சமாவது தோணணும்ல. ஒரு நிமிஷம் இல்ல ஆன் பண்ணியிருந்தாரு அந்த ஐடி அந்த நம்பர் வந்துட்டு நீங்க ரீப்ளே பண்ணி ரெஸ்பான்ஸ் திரும்ப பண்ணுங்க கண்டிப்பா எடுப்பாங்க. இன்னொன்னு இல்ல கொஞ்சம் பிஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய மெசேஜ் வரும் அது கண்டிப்பா. இன்னொன்னு எல்லாருக்குமே கிடைக்காது புரியுதா, பார்ப்போம் அது. ஆனா இது ஒரு நல்லது, நம்மளால முடிஞ்சது புரியுது சோசியல் மீடியா. அலெக்ஸ் அது ரிப்ளை திருப்பி பண்ண சொல்றியா? அதான் இல்ல அதுக்காக பண்ணிட்டே இருக்க கூட புரியுதா, பண்றாங்க வாட்ஸ்அப் எதுக்கும் ஒரு டவுட் வந்தா இன்னொரு பாட்டியே தான் பண்ற மாதிரி பண்ணும். ஓகே ஓகே. ஆனா இல்ல எல்லாம் பார்க்க முடியும். மேல என்ன இருக்குது ஜேடி இன்ட்ரோ இப்ப எதுக்கு மேல அலெக்ஸ் நேத்துலாம் தெரியும்ல நம்ம தெலுங்கன்ஸ் எல்லாம் டியோவை புகழ்ந்துட்டு இருந்தானுங்க நேத்து கூட விஜய் அலெக்ஸ். அந்த படம்லாம் நான் சொல்லுவா அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த படம்லாம் இல்ல இல்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு 100 ரன் ஒப்பீனியன் சொல்றேன். வேட்டைக்காரன் படத்துல வந்த வில்லனுங்க இருக்கும் தெரியுமா, வேட்டைக்காரன் அந்த ஒரு வில்லன் கூட இப்ப இருக்கிற படத்துல எவனுக்குமே அந்த வில்லன் இது எல்லாருக்குமே இது ஒரு அதான் கேரக்டர் புரியுதா. அந்த சில்லாவா இருக்கட்டும் கூட இந்த இவனா இருக்கட்டும் வேதநாயகம் புரியுதா, அந்த ஸ்ட்ராங்கான இது அதே மாதிரிதான் ஹீரோ. அதே மாதிரி திருப்பாச்சியில வர சனிய சக்கடை மாதிரி நீங்க எவனாலும் பண்ண முடியாது. இல்ல மூதை மாதிரி இருக்கும் பாலு சனிய சக்கடை ரவி சரியான கேரக்டர். ஆனா எனக்கு மதுரை படத்துல இருக்கவனால ரொம்ப பிடிக்கும். அவன் பேர் அது தெய்வம் வேண்டா அவனை. ஆமா ஆமா ஏன்னா இல்ல எனக்கு கேடிஆர் மதுரையோட பட்டாசு பால் தானே செம்மையா இருக்கும். மந்திரிய தூத விட்ட மாஸ்டர் அதான் அவன் புள்ளி உனக்கே யாரும் ஐயோ டேஞ்சரான கடைசியில ஃப்ரெண்டு வந்து சொல்லுவானே கிட்ட ஓர் ரூட்டு தான் கரெக்ட் எல்லா ஃபெயிலியர்ல இருந்தாரு. அவ அப்பயே பண்ணிருந்தா பொண்ணு தப்பிச்சிருக்கோம்ல. திருப்பாச்சி எல்லாம் இருக்கிறதுல பெரிய
அதான் எலிவேஷன் ஐட்டம், ரியல் எலிவேஷன். இவனுங்க சொல்ற மாதிரி அலெக்ஸ் அது அது உண்மையில பேரரசு டெபுட் பிலிம்னு இவனுங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது. என்னால நம்பவே முடியல. ஒருத்தன் படமே எப்படிடா இந்த மாதிரி எடுப்பான். ஆனா இல்ல பேரரசுல என்ன தெரியுமா விஜய் பாலா பழனி பாத்திருக்கீங்க? ஆற குளமாக்கி கடல்ல ஆராக்கி ஆற குளமாக்கி குளத்தை கொட்டையாக்கி அந்த கொட்டையில சாக்கடையாக்கி சாக்கடையில நீந்த விடுவாங்க. அதான் டைலாக். இவ்வளவு லென்த் டைலாக். அது ஸ்லோவா சொல்லும் பரத். ஆனா நம்ம படத்துல ஒரு பஞ்ச் டைலாக் பேசியிருப்பான் அந்த நாய், தெரியுமா? அந்த டைலாக் யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, சிவகாசில ஏதோ பேசியிருப்பான். சிவகாசி டைலாக் எடுத்து பண்ணிருப்பான். இதுல ஹைலைட் என்னன்னா, அப்ப சின்ன தளபதினு ஒண்ணு போடுவாங்க. சின்ன தளபதினு ஒண்ணு போட்டு விட்டாங்க. இவன் படத்துல ஒரு நடிகரான். ஆமா ஆமா. ஆனா பாலா சொன்ன மாதிரி ஒரு டைலாக் பேசுவான். டைலாக் இருக்கு அவனுக்கு. நம்ம அண்ணா சிவகாசியில விஜய்க்கு இது கொடுப்பானுங்க, இன்ட்ரோ கொடுப்பான், எலிவேஷன். இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் சின்ன தளபதி தான் தெரியும். என்ன சொல்லுவான், சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லி சொல்லாம அடிக்கிறது திருப்பாச்சு அப்படின்னு பார்த்தேன். ஆனா இதுல புரட்சி பகவதி வில்லனே நல்ல வில்லன் தான்டா அலெக்ஸ். பகவதி வில்லனே நல்ல வில்லன் தான்டா. பகவதி வில்லனு கில்லி அப்பா, கில்லி அப்பா ஆசிஷ் வித்யார்த்தி தான் வெள்ள முடியோட வருவான் பாரு. வேலுவோட அப்பாடா. ஆனா எனக்கு சிரிப்பு திருப்பாச்சியில பான் பறக்கிறது புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. அந்த பெரிய வேற யாரும் இல்ல, அதான் நம்ம தம்பியே போட்டுருவான். ஆனா அந்த திருப்பாச்சியில வந்த விஷயம் எல்லாம் இன்ன வரலும் அது மீமுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்க. ஆனா சத்தியமா திருப்பாச்சி எல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். இதுல வேட்டையாடல எப்படிதான் வேதனாகும் செல்லா. ஆனா செல்ல எவ்வளவு பெரிய வில்லன் இதுல அவனை இவ்வளவு கோமாளி எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா நிறையத்துல. அவனுங்க 3 பிரதர்ஸ் ஆண்டா, ஒரே மாதிரியே இருக்கிறானுங்களா அவனுங்க. இது நம்ம இதுல அவன் வந்து நம்ம லக்கி பாஸ்கர்ல நடிச்சிருப்பான் அந்த ஆதி படத்துல. இல்ல இதெல்லாம் பெஸ்ட் இல்ல. ஏகே படம் வில்லன் எல்லாம் பாத்திருக்கியா? ஏகே எலிவேஷன் பண்ணுவான். ஏதாவது வில்லன் எவனாவது ஹீரோ எலிவேஷன் பண்ணுவான். ஆனா அவன் படத்துல மட்டும் கண்டிப்பா அலெக்ஸ் அஜித் யாரு தெரியுமா? அவன் படத்துல வில்லன் கூட யாருமே தெரியாத அளவுக்கு வச்சிருப்பான்டா. தான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரிதான் காட்டணும்னு வச்சிருப்பானுங்க அவன் படத்தோட வில்லனே. அவன் படத்துல ஆமா படத்துல வில்லனா எப்படி தெரியுமா? அஜித் அசிங்கமா பேசினா அவன் பெரிய வில்லன், அவ்வளவுதான். இல்ல இல்ல அப்படி கிடையாது. ஆனா ஒருத்தர் இருக்கான்ப்பா, அருண் விஜய் நல்லா பண்ணான்ப்பா. அதுவும் அவன் ஒரு படம் தானே, வேற என்ன படம்டா? இல்ல அதனாலதான் ஆமையில வந்து லாஸ்டா எந்நேரம் எதையுமே சொல்ல மாட்டானுங்க. அலெக்ஸ் அவனுக்கு வில்லன் என்ன நினைக்கிற? அஜித் அசிங்கமா பேசணும்னா அசிங்கமா பேசிய 2 வீடியோ இது வந்து சீன் வந்ததுன்னா அவன் தான் ரெண்டு படத்துல வில்லன் பாத்துக்கிறியா? பின்னாடி இல்ல ஒரு நிமிஷம். வேதாளம் வில்லன் பாத்திருக்கியா? மாஸ்டர் லைட்டா பண்ணுவான். அவன் சாதாரண ஆள் இல்ல, ஓடி ஒல்லிரா இல்ல. எனக்கு என்னன்னா ஹீரோ ஃப்ரெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இவன் லைட் ஆஃப் பண்ணி வச்சு கண்ணா ஊச்சி ரேன்னு பேசல. இதுல ஹைலைட் என்னன்னா செவுத்துல நண்பன் வருவான் தெரியுமா? ஓடியாருவான். சாரி, செவுத்துல ஓடியாருவான். இன்னும் குபீர்னு இருக்கும். எனக்கு என்னன்னா அவ்வளவு பேர் சொல்றானுங்கடா. இது பள்ளி கூட அப்படி வராதுடா. இல்ல இல்ல லாஜிக் தான். இல்ல லாஜிக் அப்பாட்டு விட்டாலும் இந்த வில்லன் பேசும்போது எனக்கு சிரிப்பு அலெக்ஸ் என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. அதுல டைலாக் வரும், எவ்வளவு மாசம் தெரியுமா அது? இந்த இப்ப சார்பட்ட பரம்பரை 200 வருஷத்துக்கு கமான் கபிலா சார்பேட்டெல்லாம் குத்தி மாதிரி வளர்த்த என் பிள்ளைய. அட்டகாச படத்துல யார் இல்ல? நான் அந்த படம் பார்த்ததே இல்ல. அட்டகாச படம் வில்லன் தெரியாதா உனக்கு? நம்ம சிவாஜி கபாஸ்ல சாமியார் வருவாரு, சிவாஜி கபாஸ்ல சாமியார் வருவார்ல, அந்த ஆள் தான் அட்டகாச படத்துல இல்ல. அவனாடா சேது பத்துல இவ்வளவு வில்லன் இருப்பாங்க.
அதான் அந்த ஒரு முதலாளி மாதிரி. ம். சிவாஜின்னு உடனே அவனுக்கு ஈஸியா புரிஞ்சிடும்ல, சிவாஜி சாமியார். ம். ஆனா ஜிபியூல ஆதித்யா வில்லன்னு சொல்றாங்க. ஜிபியூல தெரியுமா எஸ் சூர்யா எல்லாம் கேமியோ. ஏய் ஆனா ஒரு நல்ல பாட்டை ரீமிக்ஸ் பண்றானு எல்லாமே உண்மையா? இது நல்ல படம். நல்ல பாட்டு ஒண்ணு ரீமிக்ஸ் பண்றான் எல்லாமே பழைய பாட்டு. அதான் இந்த பத்தி பாட்டு. குச்சி பத்திக்காதுடா இந்த பாட்டு. ஆனா இல்ல இல்ல விஜய் சொல்ல பழைய பாட்டை எல்லாத்தையும் ரீமிக்ஸ் பண்ணிருக்கலாம். இப்போ விட்டாங்க பேரு. இல்ல நம்ம எனக்கு என்ன என்னன்னா மாஸ்டர் பாட்டு வந்து இப்ப என்ன எது செய்யுது? எது செம்மையா இருக்கோ அததான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணணும் ஒரு படத்துல. கரெக்டா? அதான் ஹைப் கொண்டு போகும். அததான் பேஸ் பண்ணி ஆமா இது பண்ணுவானுங்க. நாரடி பாட்டு அப்புறம் இந்த ஒரு மெயின் பாட்டெல்லாம் இல்ல இந்த பாட்டு இவனுக்கு வந்து நைட் நல்லா உட்காந்து எழுதி காலைல கூட ரிலீஸ் பண்ணிருப்பானுங்கடா. அதான் இல்ல நல்லா இருக்குன்னு நினைச்சு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணானுங்களே, இதுவே இந்த லட்சணத்துல இருக்குன்னா அப்போ மிச்ச பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்ற மான்சா நீ அப்படி யோசிக்கிற. இது எலிவேஷன் சாங் வேற சொல்றானுங்க. அங்க எலிவேஷன் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. இல்ல நீ சொல்லுங்க எழுதி மாற்றா வடிச்செடுத்த மாதிரி இருக்கு. இல்ல அஜித் ஃபேன்ஸே காண்டாடுவானுங்கடா. ஆதிக்கடி கம்முனரா நீ வேற என்ற நடுவுல கத்தினுங்கிற பைத்தக்காரன். அதான் சொல்ல போறானுங்க ஒரு படத்துல அப்பப்போ. ஆனா படம் முடிச்சு பிகில்ல விஜய் நான் நிப்பார்ல கிளைமேக்ஸ்ல அந்த கோவமா ஜெயிச்சாங்க அந்த மாதிரி நிக்க போறான். விஜய் படம் விவேகத்தையே மிஞ்சற அளவுக்கு ஏதாவது ஒரு கேவலமான தோணுது. அது ஏன் கேவலம்ன்றாங்க? விவேகத்துல இருந்த மட்டமான அந்த மாதிரி இருக்கும் தோணும். வர்றேம்மா இந்த மாதிரி. அதான் டீசர்லயே ஷூட்டிங்ல ரேப் பண்ணிட்டாங்க போல. கூலி ஷூட்டிங் ரேப் பண்ணிட்டாங்க போல. அப்பாடி அப்படி ஒரு படம் வருதுன்னா ஞாபகம் இல்ல. அது மட்டும் ஆன்லைன்ல 4 பேர் உட்கார அந்த மர்மர் படம் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இவனுக்கு அப்படிதான் சொல்லுவானுங்க அந்த படம் வியாபாரம் ஆயிரும். நான் சொல்றேன் அதெல்லாம் வியாபாரம் ஆகும்டா. ஆனா இதுல மேட்ரு என்னன்னா அந்த படத்தை யாரும் அமீர் கான் எல்லாம் வச்சிருக்கானுங்கடா படத்துல. சொல்றது கேளு. இல்ல இன்ட்ரெஸ்டிங் யாரும் போகஸ் பண்ணல. படம் வரும்போது இதுல ஸ்டார் கேஸ்டிங் நல்லா இருக்குன்னு போவானுங்க. படம் நல்லா இல்லைன்னு வைக்கி எடுத்துன்னு போய் போவானுங்க. ஏதோ மினிமம் கேரண்டி கிடையாது. அவன் லோகேஷ் மினிமம் கேரண்டி தான் நான் பண்ணிடுவான் ஏதோ. அதான் சொல்றேன் கேஸ்டிங்காக உனக்கு போய் பார்க்கலான்ற ஒரு மைண்ட். ஆனா ரிலீஸ் ஆன பிறகு நல்லா இல்லைன்னா இப்ப ஜெயிலர் எப்படி ஓடிச்சு கேஸ்டிங்காக தானே ஓடிச்சு. அதே தானே இவனும் பண்ணிருக்கான் ஓடிடும். ஜெயிலர் கேஸ்டிங் மாஸ் என்னதான் ஒரு 2-3 சீன் வைக்கிறது தமன் ஐட்டம் சாங் எல்லாத்தையும் கரெக்டா புரியுது. ஓட வைக்கிறது ஏதாவது பண்ணானே தவிர பூஜா இருக்காங்க படத்தை நல்லா இருக்கணும்னு பண்ணு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லட்டேன். இந்த படத்துல இவன் பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன் எல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டான். எப்படியும் நம்மளுக்கு என்ன தெரியுமா, இந்த வருஷம் நம்ம படம் இல்ல கிளி கூலி தான் இருக்குது. தக்லைஃப் ஏதாவது ஹிட்டானா ஏதாவது பண்ண வாய்ப்பு. ஏன்னா ஜூன் மாசம் எது ரிலீஸ் பண்றான். ஏதாவது ராசி படம் எல்லாம் பார்த்து ரிலீஸ் பண்றான். விக்ரம் படம் டேட் எல்லாம் விக்கிற மாதிரி ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு கமல். ஏன்னா இந்த வருஷம் ஹையஸ்ட் கிராசிங் ஆகும். கூடி எல்லாம் மாதிரி ஆளு உன்ன மாதிரி ஆளு சொல்லும் போது மலாக்க தூக்கி போட்டு மாறல மிரிக்கிறானுங்க. என்னடா எஸ்டிஆர் எனக்கெல்லாம் தெரிஞ்சு டிராகன் தான் டாப்ல இருக்கும். டிஆர் இருக்காப்லப்பா. டிராகன் டாப்பா? அதுதான் போகுது. மதராசின்னு ஒரு படம் இல்ல மதராசி நீயும் இல்ல நவீன நீ யார் தெரியுமா சொல்லுவாரா அந்த பெயின் பின்னாடி ஒரு தரப்பா விடாம நீ மேல போகும். அலெக்ஸ் பெரிய போட ரெட்ரோ வருது அதை மறந்துட்டீங்க தம்பி. நீங்க போய் கக்கசல் இல்லைங்க. அதேதான் அத நம்ம ஜோதிகா இருக்க வைக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லப்பா இப்போ ஒரு ஃபேக்ட் சொல்றேன். டிராகனே 150 கோடி சாதாரண விஷயம் இல்ல. டிராகன் அடிச்சாலே பெரிய விஷயம். உண்மையில அது ஒரு டீசன்ட் தான். ஏன்னா விடாமுயற்சி கம்மி இல்ல. விடாமுயற்சிக்கு மேல டிராகனுக்கு மேல ரெட்ரோ வந்தாலே ஒரு நல்லா போயிருக்கும். ஆனா பாப்போம் அது வருதா இல்ல. நேத்து வரையும் கான்ஃபிடன்ட் நான் பெட்ட கட்டி இருக்கேன். இன்னைக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. டிராகன் தான் அடிக்கும். ஆமா ஜிபி வராது வளைக்க
நேத்து வரையும் சரி ஓகே ஏதோ பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இல்ல உண்மையிலே இல்ல நாளாவ ஜிபிஎம் மேல அதாவது நம்மளுக்கு இருக்கிறது ஒரு தாட், புரியுதா? அந்த ஹோப். ஏன்னா நம்ம ஃபேன் கிடையாது, நம்ம யோசிக்கிற தாட்டே இப்ப ஏப்ரல் 14 இருக்குல்ல, அந்த டைம்ல நிறைய படம் வருது அலெக்ஸ். ஏப்ரல் 14 மட்டும் இல்ல தம்பி, ஏப்ரல் 10 அதே மைத்திரி. அதான் ஏப்ரல் 10 அந்த மாசம் முழுக்க நிறைய படம் இருக்கு. அதனால டப்புடு படம் கூட நல்லா ஓடும் தெரியுமா நம்ம ஊர்ல. எவன் வந்தா என்னடா எங்க தலை இருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனை பண்ணத்தை கேக்குறான். இந்த வர்ற ஏகே ஃபேன்ஸ் கீழே இருந்தா நான் ஒரு ஃபில்டர் சொல்றேன், ஐபிஎல் மாசம் அதனால உடம்பு முடியலன்னு சொல்லிருக்கேன். இல்ல அப்படி கிடையாது. அதெல்லாம் எடுத்து வச்சானுங்கடா. டீசென்டான ஒரு ஃபில்டர் சொல்றோம். ஃபேமிலி படம் இல்லைன்னு அச்சு சத்தியம் பண்றது, புரியுதா? ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, இல்ல மாசு அஜித் கிட்ட ஒரு கோளாறு என்ன தெரியுமா, உள்ள போய் ஏதாவது சென்டிமெண்ட் சொல்லி விட்டுருவோம், தூக்கி போட்டு குமுறு கஞ்சி காசு வாங்குவோம். ஆனா அலெக்ஸ் எனக்கு இது மட்டும் சொல்லு, இப்போ யூஸ்வலா ஆந்திரா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் படம் சரியா போகலன்னு வையேன், நியாயமா ஆக்டர்ஸ் வந்து அந்த சேலரியே திருப்பி கொடுத்துருவாங்க. அதுதான் அங்க ஒரு வழக்கம் இருக்கு. இப்போ சப்போஸ் ஜிபி சரியா போகலைன்னா அதே வழக்கம் தானே இவருக்கும் வரும். லைக்கா வந்து அவன் கூட்டுறதுக்கு கூட பூட்டு பக்கத்து கடைக்கு வாங்க போவான், புரியுது? அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறான். அவன் கடையை பூட்டினா கூட அந்த பூட்டு வாங்குறதுக்கு பக்கத்து கடைக்கு போறதுக்கு. அதாவது இப்போ நீ யோசிச்சு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இது வந்து நான் ஒரு கெஸ் தான் பண்றேன்னு வச்சுக்கோ, அது நீ அது உண்மையா போய் இருக்கலாம். இப்போ ஒரு 4 இண்டஸ்ட்ரி 4 பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருக்கானுங்க, கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து 4 தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சன் நெட்வொர்க், ஏஜிஎஸ், இவன் லைக்கா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீ வேணா கன்சிடரேஷன் பண்ண போனா இவனை சொல்லலாம், அவன் பேர் என்னதுரா? இது இல்லடா இவன் கங்கோ எடுத்தானடா, அவன் பேர் என்னதுரா? நான் என்ன சொல்றேன்னா இருக்கான்றேன். இருக்கான்ட்டு ஒரு பேருக்கு வச்சுக்கோ, ஏன்னா பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நேமுக்காக அவன் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். என்ன இது நான் என்ன கான்செப்ட் சொல்றேன்னா, இப்போ இவனுங்கெல்லாம் வந்து சும்மா கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை போட்டு எடுக்கிறானுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேக்லயும் பேசி வச்சிருப்பானுங்க. ஒருவேளை இந்த படம் இதாயிடுச்சுன்னா இந்த நாயை வந்து எனக்கு ஒரு 3 படம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, அப்படிலாம் நெக்ஸ்ட் படத்துல ஜெனரேஷன்ல ஜெனரேட்ல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை எனக்கு ஷேர் கொடுக்க சொல்லுவானுங்க. கரெக்டா? ஏதாவது ஒரு டீல் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம இவன் 100 கோடி லாஸ் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா விட்டுறான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் அலெக்ஸ் இந்த விடாமுயற்சி படம் ஏன் தள்ளி போச்சுன்றது ஒரு நியூஸ் அப்பயே வந்தது. இது பிரேக் டவுன் படம் மேட்ரு அதனாலலாம் கிடையாது. அஜித் சம்பளத்தை குறைக்க சொன்னானுங்க நம்மளோட லைக்கா. நீ ரொம்ப அதிகமா வாங்குற, இதுக்கு இந்த சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணானுங்க. அப்புறம் என்ன நினைச்சானுங்க, படம் ரிலீஸ் பண்ணலன்னா இன்னும் நம்மளுக்கு லாஸ் தான் சொல்லிட்டு கேட்ட சம்பளத்தை அஜித் கொடுத்துட்டானுங்க. அதனாலதான் டிலே ஆச்சு படம். நான் 5 டைலாக் பேசுறேன், 5 டைலாக் பேசுவேன் பாத்துக்க. எனக்கு தெரிஞ்சு அஜித்க்கு ஏதோ ஒரு இது இருக்கும்டா. அவன் கண்டிப்பா அந்த 100 கோடி லாஸுக்கு அவன் ஏதாவது ஒரு காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். அவனுங்க அதாவது அப்படிலாம் பார்த்தா சங்கர் நிறைய காம்பன்சேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல ஒரு தலை யார் தெரியுமா, பணம் கிரெடிட் ஆன உடனே வந்து யார் ரவி, நான் ப்ரொமோஷனுக்கும் வர மாட்டேன், எங்கேயுமே வர மாட்டேன், நீ யாரும் என்கிட்ட கேள்வி. அவ்வளவுதான். கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து. இல்ல ஆனா பல யோசிச்சு பாறேன், இப்படியாவது இவனை தூண்டி விட்டு நெக்ஸ்ட் இவனை லாக் பண்றதுக்காக ஏதாவது பண்ண வைக்கலாம்டா. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லம்மா ஒரு நிமிஷம், இல்ல அந்த ப்ரொடியூசர் மாணிக்கன் ஒருத்தர் இருப்பான், ஞாபகம் வந்து நான் கேப்பா தெரியுமா, அந்த தாத்தாவோட கிளி பண்ணிட்ட அலெக்ஸ் அவன் ஆளு அப்படின்னு பேசுவான். அதான் சொல்றேன். இனிமே ஆனா காம்பன்சேட்டுக்கு உட்கார வைக்கலாம். சத்யஜோதி உட்கார வச்சாங்க விவேகனுக்கு அப்புறம், புரியுதா? நல்லச்சு உட்கார வச்சிட்டானுங்க, புரியுதா? அதுக்கு வந்து பழைய இன்டர்வியூ ஒண்ணு இருக்குல்ல அஜித், அதை எடுத்து அஜித் கொடுப்பாரு. சரி விடுங்க, நம்மளோட ஷூட்டிங்
போகுது, முடியல, முடியட்டும். முடிஞ்ச பிறகு நமக்குதான் நான் 6-8 மாசம் இருக்கே, அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அதான் அதாவது அடுத்த ஒரு வருஷம் படம் வருது இல்ல சந்தோஷப்படுறதா? அதான் அது அடுத்த டேய் டேய் ஏன்டா நீங்க வேற. இன்னைக்கு நான் உண்மையாவே ஒரு தியேட்டர் சீனை பார்த்துட்டு எனக்கு நான் வந்து அந்த டைம்ல நான் இருந்ததை வந்து எனக்கு நினைச்சு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஒரு மாதிரி. ஓகேவா, நான் ஒரு தியேட்டர் எனக்கு சீன் அந்த வீடியோ அதான் ஒன்று நான் பழைய வேணா பழைய ஞாபகம்லாம் நிறைய வந்தது. எப்படி நிறைய நான் கத்தி உனக்கு சென்ட் பண்றேன் அலெக்ஸ். அது வந்து நான் சும்மா வீடியோ தான் பார்த்தேன். அது வந்து பார்த்தோன்னே எனக்கு கண்ணில், ஏன்னா நான் அந்த டைம்ல அதை என்ஜாய் பண்ணும்போது எனக்கு அப்படி இருந்தது. ஐயோ அதெல்லாம் ஆனா மிஸ். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் யார் தெரியுமா? நம்ம பார்த்த அழுததை நம்ம மட்டும் அழக்கூடாது, எவனும் அழவும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உண்மையில நீங்க நான் என்ன பண்றேன்னா, வீடியோ செம்ம டச்சிங்கா இருந்தது. என்னன்னா, இது ஒரு ஏலியன் வந்துட்டு அந்த காலத்தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பாறை மட்டும் பாரமா இருக்கும். தளபதி உடைய எல்லாம் ஒரு 10 படம் ஒரு 20 படம் கிட்ட எஃப்டிஎஃப்எஸ் உடைய செலிப்ரேஷன் பார்த்து அந்த ஏலியன் கண்ணு கலங்குற மாதிரி ஒரு எமோஷனலா இருக்கும் பார்க்கும்போது. பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவா நான் மட்டும் அழுவ கூடாது, என்ன பண்ற மட்டும் டிவில போட்டு விட்டேன். பெரிய ரீசர்ச் எல்லாம் வந்துட்டு புலம்புறாங்க கமெண்ட்ல, எனக்கும் அப்படித்தானே இருக்குது. ஏய் நான் வந்து புலி படம் அப்போ செம்ம சண்டைடா. ஓகேவா, உனக்கு தெரியும் என்ன ரீசன்ட்டு. சரி சரி சண்டை அதெல்லாம் உச்சக்கட்ட இதுல நான் என்னன்னா, நாங்க வந்து சும்மா வாயில வந்து திட்டிப்போம். அவனுக்கு அங்க நிப்பானா நாங்க இருப்போம், இங்க இருந்து திட்டுறது, பச்சை திட்டுறது, இப்படிதான் போயிருந்தது. அப்பதான் உள்ள தேட்டருக்குள்ள கைகளை போயிடுச்சு. ஓகேவா, அந்த அளவுக்குலாம் போயிடுச்சு. நான் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வெளில வந்துட்டு ஷர்ட் எல்லாம் கிஞ்சிச்சு. வெறும் பனினே ஒரு சைடு கிச்சிட்டானுங்கடா. போட்டு வந்துட்டு நின்னுக்கிறேன். ஆனா இல்ல விஜய் சண்டைன்ன உடனே ஏதாவது பெருசா படம் பார்த்தா அடி வாங்கிட்டு அடிக்க போயிடுது. ஏய் கேளு, ஷர்ட் எல்லாம் கீஞ்சிட்டு வெளில வரும். வெளில வந்துட்டு மச்சான் அவனை அடிக்கிறன்ற பேர்ல என்ன இஷ்டம் மச்சான்றான் என் ஃப்ரெண்டு. உன்னை என்ன நான் அப்பட வச்ச மச்சான், நீ அவனை குத்த போனடா என்ன குத்திட்டடான்றான். எனக்கு அதெல்லாம் இவ்வளவு நேரம் போய் அங்க ஐடிவிங்ல போய் சண்டை போட்டு வந்திருக்கேன். கேள்வி கேட்டா தூக்கி வீசிட்டேன் வெளியில. என்ன தளபதி ஐடிவிங் ஆவது எப்படி? அது கண்டு இவ்வளவு நேரம் போய் வச்சு செஞ்சு கேள்வி கேட்டா தூக்கி வீசிட்டாங்க வெளியில. போனதே தப்பு இல்ல இது என்ன அதிசயம், இது நார்மல் தானே. இல்ல மைக் கொடுத்தாங்க இந்த வாட்டி. மைக் கொடுப்பான். பைக்கு குத்ததே நல்லா இருக்கு. நான் ஒருத்தன் தான், அவங்க வந்து 66 பேர் இருக்காங்க. கேள்வி கேட்ட தூக்கி வீசிட்டாங்க. அனிதா இல்ல யோசிச்சு ஒரு 66 பேரு, ஸ்பீக்கர்ல எத்தனை பேரு? 66. ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர்ல வந்து 4 பேர் தான். அதான் இல்ல அந்த 4 பேரு கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்டா அவனுக்கு என்ன சொல்லுவாங்க? சொல்லிருப்பேன் 4 பேரா 5 பேரா? திரௌபதி படமா இருக்கும், நல்லா யோசிச்சு. திரௌபதி படமா? இல்ல அந்த படமா? அதெல்லாம் ஆஸ்கார் படமாச்சே. அதுல கூட அட்வொகேட் ஒருத்தர் வந்துட்டார் ப்ரோ, செம்மையா கம்பெனி கொடுத்தாரு. கேக்குற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, தூக்கி வீசிட்டாங்க வெளியில. இல்ல நீங்க இங்க பேசுனதுக்கு கோர்ட்டுக்கு போனா ஒரு தீர்ப்பாச்சு கிடைக்கும், அவனுங்கிட்ட போய் கிடைச்சு என்னையா கிடைக்கும்? கதறல் தான் ஏன் கிடைக்கும்? சேர்க்க மாட்டான். ஆனா அலெக்ஸ் நேத்து நம்மள செஞ்சவே இன்னைக்கு அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கான். அது போதும். இல்ல ஒரு டைம் ஸ்பேஸ்ல ஒரு சம்பவம் சொல்றேன். ஒருத்தவங்க நல்லா பேசுனாரு, ஆனா ஆளோடைய வாய்ஸ்ல அங்க விடுத்த மாதிரி என்ன ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ என்ன எப்படி தெரியும் அந்த மாதிரி புரியுதா? ஒரு மாதிரி கிராமத்துக்கார மாதிரி பேசிட்டு நானும் நல்லா பேசியிருந்தேன். விஜய் டிபிலாம் வச்சிருந்தாப்புல ஒரு நேரம் சொல்லியிருந்தாரு. ஏதோ நாம வந்து இந்த டாபிக் வச்சு ரஞ்சித் அந்த டாபிக் வந்துருச்சு. ரஞ்சித் என்ன தெரியும்ல, ரஞ்சித் மாரி செல்வராஜ் அந்த டாபிக். அப்போ என்னன்னா நான் சொன்னதுதான், இதுல ஸ்டார்டிங் படம்லாம் நல்லதாண்டா இருக்கும், நாட்டகத்து நல்லா இருக்கும், இந்த படம் நல்லா இருக்கும், போக படம் நல்லா இல்ல, கபாலி களவும் நல்லா இல்ல, இதுவும் ஆனா இதெல்லாம் பிடிக்கல, சார்பட்டம் நல்லா. அப்புறம் ஜாதி படம்னு சொன்னா, ஆமா மாரி செல்வராஜ் அப்பட்டமான ஜாதி படம் தான் இது, இவனாவது பாதி எடுப்பான் மீதி எடுப்பான்னு சொல்லிட்டு பேசுறோம். அதான் இல்ல கிஷோர் நல்லா கேட்டுக்க, அந்த ஒருத்தவன் பேசினான்னு சொன்னல கிராமத்துக்கார மாதிரி, ஒரு காலம் வந்து ப்ரோ திரௌபதினு ஒரு படம் பாக்குற வெல்த்தியா இருக்குன்றான். என்ன சொல்றேன் எனக்கு புரியல.
ப்ரோ திரௌபதினா எதுன்னு கேட்டா இல்ல சொல்றேன் கதை. அப்பதான் ஞாபகம் விஜய் சூப்பர்ல ஏதோ ஒண்ணு பார்த்தான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது ஜாதி படம் ப்ரோ, மயிறு மாதிரி இருக்கும்ட்டு ப்ரோ. தப்பா பேசாதீங்கம்மா. ஏதோ ஏதோ அவன் பொண்ணாடி தகுந்த மாதிரி வேணாம், எனக்கு புரியல. டேய் நான் படம் புரியலன்னா என்னடா சொல்றது? நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல. ஆனா புரியுதா இதுல மாஸ்டர் அவன் யாருன்னு? ஜாதிகாரன் ஆமாமா. போல. ஒண்ணு இல்லடா, நேத்து நம்ம குரூப் நேத்து நைட் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், நம்ம கிட்ட ஒருத்தர் பேசியிருந்தேன். அவர் பேர் என்னது? பலா, அவர் பேர் என்னதுடா? அவர்தான்ப்பா பக்கத்து ஸ்டேஷன்ல இருக்காரு, டிவி ப்ரோ. ஆமா அவர் தான் அங்க இருக்காரா நினைச்சேன். ஆமா ஆமா அதான் சொன்னேன். டிவிக்கு ப்ரோ தானே. ஆமா ஆமா நேத்து கிஷோர் ப்ரோ என்னன்னா முக்கால் மணி நேரம் அவரே இல்ல அவரு தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அட்வொகேட் போல் தருது அவரு. ஆமா ஆமா அவரைத்தான் அட்வொகேட் நீ சரிதான்டா. நல்லா வச்சு செய்யறாரு ப்ரோ. என்ன தூக்கி வீசிட்டாங்க. இல்ல அவரு இல்ல நீட்டுக்கு அண்ணன் போனார்ல, நீட்னால இருந்தது அதிமுக ஆட்சியில் தான். அப்போ அதிமுக ஆள் தானே இருந்தாங்க அனிதா அப்படின்னு கேட்டாங்களா? அப்ப நான் கேட்டேன், அனிதா போன அன்னைக்கு இறுதி நாள் அன்னைக்கு போன வருஷம் உங்க அண்ணன் உதயநிதி எங்க போயிருந்தாரு, என்ன நிகழ்ச்சி நடத்தினாருன்னு கேட்டேன். தூக்கி வீசிட்டாங்க வெளியில. இல்ல எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு எல்லாம் மனசுக்குள்ள பயங்கரமா கத்தி சிரிச்சிட்டு இருக்கேன். என்னன்னா இவனுங்க இப்படி இந்த மாதிரி நம்ம 2 பேர் நல்லா பேசினாலே இவனுங்க கதறானுங்களே. மொத்த பேர் பேசினா என்னங்கடா நீங்களே நடத்துங்கடா ஆச்சு, எனக்கு கிளம்புறேன்டான்றானுங்க. பிகினிங்ல இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னப்பவே ஸ்பேஸ் போட்டானுங்க. யாரு இந்த சுமோ அங்க இருந்து அள்ளி சில்லி எல்லாம் போட்டிருந்தானா. நான் போயிட்டு என்ன கேட்டேன்னா, கமல் இப்படிதான் கட்சி ஆரம்பிச்சப்போ சங்கி கமல் டேக் போட்டு இருந்தீங்களே, சங்கி விஜயன் எப்படா டேக் போட்டீங்க? ஆனா என்னோட டவுட் என்னன்னா, கிஷோர் ஒரிஜினல் டிபி வச்சு எப்படி உசுரோட வாழ்து? நேரம் ஒரு மொட்டையை போட்டு நாமத்தை போட்டு உட்காந்து போட்டிருக்கணும். அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரிப்போர்ட் அடிப்பானுங்க. இல்ல நீங்க போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா உன் ஐடி இருக்காது. முன்னால அது திட்டுதான். கடுப்பாயி என்ன பண்றது, போய் எதாச்சும் ஒண்ணு பண்றானுங்க. திட்டுனா திருப்பி திட்டுங்கடா, எதுக்குடா ரிப்போர்ட் அடிக்கிறீங்க? ப்ரோ என்ன நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி போயிருக்கேன். நான் ஒரு வாட்டி நான் கீழே லிசனர்ல தான் இருக்கேன். மேல வந்து ஒருத்தர் நம்ம பசங்களை கூப்பிட்டான், ஓகேவா? கூப்பிட்டு அவன் அதுக்கு முன்னாடி பயங்கரமா இன்னொரு ஒருத்தனை திட்டிட்டான் பயங்கரமா திட்டான். நம்ம பையன் தூக்கி ரிமூவ் பண்ணிட்டானா. கீழே இருந்து இன்னொருத்தனை கூப்பிடுறான், டேய் நீ யாரு வாடா, நீ என்ன பேசுறன்னு பாக்கலாம்டா. நம்ம பையன் போனோன்னு டேய் சொல்றாங்க வாத்தா அப்படின்னு. இருடா அவன் இன்ட்ரோடக்ஷன் குத்தான்டா. நம்ம பையன் மேல போனான்டா, கீழே இருந்தவன இவனுக்குதான் கூப்பிட்டானுங்க. வா ப்ரோ டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டானுங்க. மேல போயிட்டு சொல்றான் அவன், இவனையும் தூக்குடா. சும்மா இருந்தவன நீ மேல கூப்பிட்டு நல்லா வாங்கிட்டு இத கேட்டதுமே மியூட்ல போட்டுட்டு எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சேன்னா, நான் அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அன்மியூட் பண்ணானுங்களா. வேற வேலை இல்லைன்னு தெரியா, அப்புறம் எதுக்குடா வாய் கழுவிட்டு இருந்து உட்காந்துருக்கீங்க, போய் வேற வேலையை பாருங்களேன்டா கேட்டேன். மறுபடியும் மியூட்ல போட்டானுங்க. எவனோ ஒருத்தன் வந்து கண்டென்ட் கொடுத்தான், அந்த கமல் மேட்டரை பத்தி பேசி. திருப்பி கேட்டேன், அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே இப்ப ஏன்டா இப்படி சொன்னீங்கன்னு. இல்ல கேரளால எப்படிதான் காங்கிரஸும் இதுவும் அடிச்சுக்குவாங்க பாரு, நீ முடிஞ்ச கதை வாயிலிருந்து எடுத்த கதையெல்லாம் நான் கேட்கல, இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த கதையை மட்டும் சொல்றான்னு மொத்தமத்துக்கு வெளில போட்டானுங்க. அன்னில இருந்து இவனை பார்த்தா இவன் போஸ்ட் போட்டா கூட இவனுக்கு ரிப்ளை பண்ண விடாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க போல. கண்டென்ட் பிடிச்சிட்டீங்க, கழுத்தை நெரிச்சிட்டீங்க. இவனுக்கு எப்படி தெரியுமா, ஹிஸ்டரியை பத்தி பேசிதான் எஸ்கேப் ஆறானுங்க. அந்த காலத்துல நாங்க கக்கூஸ் போயில தம்பி வரலாறை கற்பிக்க வந்தவன் கற்பிஸ்டர் எவன் கேட்க போறான்? அவன் சோத்துக்கு வழி இல்லாம தெரியறானுங்க. ரோடு நல்லா இல்ல, பஸ் நல்லா இல்ல. அதான் சீமான திட்டுவானுங்க. ஆனா இந்த நாயில அதான் பண்ணுவானுங்க. இன்னைக்கு பாத்தியா துரைமுருகன்? பாத்தியா அந்த துரைமுருகன் அழுகுறான்டா. எங்க அண்ணன் சீமான் வந்து பேசிட்டு இருக்காரு, போராட்டம் பண்றாரு, எந்த நியூஸ் சேனல்ல காணோம். என்ன பண்றீங்க? எனக்கு இல்ல எனக்கு துரைமுருகனா? ஆமா ஆமா எனக்கு துரைமுருகனை பார்த்தா இல்ல கபாலீஸ்வர் கோயில்ல செருப்புடவன் போட உட்காந்து பாத்துருமா, அந்த மாதிரியே இருக்கா போல. உண்மையிலே இது சொன்னா யாராவது சில பேர் கோச்சுப்பாங்க.
பாக்க அப்படிதான் இருக்கான். இவன்லாம் இத இப்படிதான் சொல்றத சரி. கோச்சுக்கிட்டானா நீ அவனைதான் பார்க்கணும். யாரா நீ இல்ல அவனுக்கு ஒண்ணு முதல்ல சொல்லிருக்கேன் ப்ரோ. என்டிகேக்கு வந்து மீடியா சப்போர்ட் கிடையாது, அவனுக்கு ஒரு ரீச்சே கிடையாது. இல்ல விஜய் பத்தி அவங்க அந்த அளவுக்கு பேசும்போதுதான் நடந்துருக்கு அவனுக்கு ப்ரோ. ரீச்சே இல்ல. எப்பெல்லாம் நம்மளை பத்தி பேச அப்பதான் அவனுக்கு விளம்பரமே வருது. அதனாலதான் சைட்ல ஏதோ என்னது ஒட்டுண்ணி மாரி ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சரி அப்பப்ப நம்மளும் உப்பு தடவி அனுப்பிச்சு விடுறதுதான், திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கானுங்க. ப்ரோ உப்பு நான் தடவை நடுவுல எனக்கு ஒரு அடி கருவாடை அடிச்சோம். நம்ம ஒரு வாட்டி நம்ம நடுவுல அட்டைப்பூச்சி அலெக்ஸ், அந்த மலை மேலாம் பொண்ண நிறைய அட்டைப்பூச்சி வரும், மேல இன்னும் உப்பு தடவி விட்டுனா செத்து போயிரும்ல, அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் கடிக்கிறப்பெல்லாம் உப்பு தடவி இல்ல விட்டுறணும். இல்ல. ஆனா துரைமுருகன் பேசுறத பார்த்தா அந்த அன்னியன் சிங்கம் ஒரு அட்டப்பூச்சத்தை மேல விடுவான் பாரு. மக்கள் எதுவும் பண்ணி சொல்றது இல்லடா. எங்க எத்தனை தானே தெரியல. ஏய் நடுவுல நம்ம ஒரு வாட்டி இவனை சீமான் அடிச்சோம் தெரியுமா? ஒரு 3-4 நாளைக்கு அடிச்சோம் அவனை தொடர்ந்து. அவன் வீடியோஸ் எல்லாம் போட்டு அவன் பயங்கர ரெடி அடிச்சோம். அப்போ வந்து காலையில ஒரு 4 மணி இருக்கும். 4 மணியோ 4:30 மணி இது மாதிரி இருக்கும். அவனுக்கு ஸ்பேஸ் ஒண்ணு, நாம் தமிழர் ஸ்பேஸ். அதுல நம்ம பையன் ஒருத்தன் தான். நான் பார்த்தேன் என்ன யார் நம்ம பசங்க. சரி நானும் போய் உட்காந்தேன். எனக்கு அது நாம் தமிழர் ஸ்பேஸ்னே தெரியாது. போய் சரி என்ன என்ன காலங்காலத்துல ஸ்பேஸ் விட்றாங்க போல அப்படின்னு பார்த்தா சொல்றான், ப்ரோ நான் சீமான் எனக்கு ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் ப்ரோ. ஸ்பீக்கர்ல ஏறினோடனே அவர் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லா இடத்துலயும் ஒரு பேச வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது பேசிடுறாரு. நான் காலைல ஏஞ்சி பாக்குறேன் இவரை வந்து பிரபாகரனை வந்து ட்ரோல் பண்ண வீடியோ வருது ப்ரோ. என்னால அதை ஆனா இல்ல காலங்காத்தால 4 மணிக்கு யூரின் போற நேரத்துல ஒருத்தன் புலம்புறானா அவன் வாழ்க்கையில எவ்வளவு அனுபவிச்சிருப்பான். அலெக்ஸ் அவன் வந்து இதுல இருக்கான். அலெக்ஸ் அவன் யூகேல இருக்கான். அலெக்ஸ் அவன் டைமிங்க்கு புரியுதா? அவனுங்க டைம் அவன் டைமிங். அவன் என்ன சொல்றான்னா, காலைல ஏஞ்சி நான் போனை பாக்குறேன், பிரபாகரனை வந்து ட்ரோல் பண்ணிருக்கானுங்க ப்ரோ. அந்த வீடியோ பாக்குறேன் ப்ரோ. நானு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோன்றான். அது சொல்றான். நான் திருப்பி டேக் போட்டு அவனை திட்டுறான். அவன் அதை விட கேவலமா பேசுறான் ப்ரோன்றான். புலம்புறான்டா அவன்ல. விடுங்க தோழர். இப்ப நம்ம இது பண்ணிப்போம், நம்ம பேசிப்போம். அததான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். எல்லார்கிட்டயும் போய் கருத்து சொல்றேன்ற பேர்ல பேசினா இந்த மாதிரி நடக்கும்ன்றது வந்து போக போக புரியுன்றான் அவனுக்கு. அலெக்ஸ் தாமரை தாமரை இல்ல மலர் அலெக்ஸ் 9:30 மணிக்கு போல ஒரு ஸ்பேஸ் இருந்துல, அது என்ன ஸ்பேஸ்? அதுவா அந்த டிவிக்கு ஸ்பேஸ்ல வந்து பத்தி. இல்ல ஜிபியூக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கறத பத்தி. ஐயோ டைட்டில பார்த்தாலே தெரியல. அதான் டைட்டிலே போட்டிருந்தாங்க. இல்ல அது வாட்ஸ்அப்ல என்னமோ போட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்டிருந்தாங்க. இடையில தான் இல்ல வந்தேன், இப்ப எனக்கு ஒரு புரியல. நிமிஷம். இல்ல அது ஐடி இப்ப சோசியல் மீடியா இன்னும் ஒண்ணு ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு இது டிஸ்ட்ரிக்ட். Okay. அதான் அவங்க இது இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு அந்த அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு டிஎம் பண்ண சொல்லி சும்மா அது ஒண்ணு இது பண்ணுது. அதுக்கப்புறம் Okay, அதான் இந்த அரசியல்ல தான் இந்த அண்ணாமலை போட்டு கொஞ்சம் நேரம் கலாச்சாரம். இல்ல இந்த என்னமோ இது என்னது அரசியல் பயிலகம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க. சரி எனக்கு அது காதுல அப்புறம் வந்தா எனக்கு Okay. பிளான்ஸ் அது பத்தி பாக்குற தான் என்னன்னு இருக்குல்ல. யூடியூப்ல Okay. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆஃப்லைன்ல மாஸ்டர் சொல்லி ஆன்லைன்ல வந்து பாட்காஸ்ட் மாதிரி கூட அது போடலான்றது. அலெக்ஸே நம்ம எப்போ இதை பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் வந்து டப்புன்னு சரி இதையும் சொல்லி விடுவோம். ராம் இப்பதான் வந்தாரு, சரி சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு விட்டேன். நீ அலெக்ஸ் ஏதாவது சொல்லிருப்பான்னு பார்த்தேன், அலெக்ஸ் எதுவும் சொல்லல. நம்ம கலாய்க்கிறதோட சரி. கலாய்க்கிறது ஏன்னா ஒண்ணு சரி. நம்ம தான் இல்ல ஏன் தெரியுமா இப்போ பான்ஸ் சொன்னா போல ஆஃப்லைன்ல அரசியல் கிளஸ் வைக்கணும். ஆன்லைன்ல வச்சாலே வேணும் போக மாட்டான். இதுல ஆஃப்லைன் வேற. அதான் ஏன்னா பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம். இது நல்ல விஷயம். உண்மையில ஆனா பாட்காஸ்ட் பண்ணலாம் அலெக்ஸ். அதான் அது ஏன்னா பண்ணலாம். இப்போதைக்கு அது நல்லா இதாகுது, ட்ரெண்ட்ல இருக்கு. நீ வந்து விஷுவலா போட்டு பண்றதை விட என்னைக்குமே இல்ல இப்ப ஒரு விஷயத்த சொல்றோம்னா புரியும்படி சொல்லணும், ஷார்ட் டைம்ல சொல்லணும். ஆனா அரசியல்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நீ என்னதான் ஸ்கிரிப்ட் படி டைரக்ஷன் படி நல்லா அது பிளே பண்ணாலும் அது கொஞ்சம் நேரத்துக்குள்ள அது போர் அதுக்கு நீ அடிக்காது. எல்லா வீடியோலயும் கதறாம கீழே குனின்னு தான் சொல்லணும். அதான் இதான் ஒண்ணு தெரியுமா ஆஃப்லைன் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? நீ இப்போ பாட்காஸ்ட் கேட்கலாம் இது மாதிரி பண்ணா நீ ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாரையாலையும் கேட்க முடியாது. இப்போ நீ அங்க ஒரு ஆஃப்லைன்ல போனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹால்ல போடுறான்னு வச்சு ஒரு 150 பேர் இருக்காங்கன்னா டவுட் தான் கேட்கலாம் அலெக்ஸ். நீ டைரக்டா உனக்கு ஏதாவது நீ ஏதாவது தெரிஞ்சுக்க. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல கேட்கறது எல்லாமே கரெக்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப்லைன் தான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, அவன் வேலை பொழப்பெல்லாம் விட்டுட்டு எவனாவது வந்து அதை கேட்டுப்பான். இல்ல ஃப்ரீ டைம்ல ஏதாவது சாட்டர்டே சண்டே போடலாம். அந்த மாதிரி போட்டு இது பண்ணலாம். சாரே இல்ல லாஜிக்கா பார்த்தா இல்ல இது சத்தியமா ஒர்க் அவுட் ஆகும். லாஜிக்கா பார்த்தா
ஆஃப்லைன் இல்ல அலெக்ஸ், இது ஆஃப்லைன்ல வந்து எப்படின்னா வந்து உனக்கு வந்து அதுல வந்து ஏதாவது ஒரு பயன் இருக்க மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்க வந்து ஐடி விங்ல சேர்த்து விடுறோம், ஐடி விங்னால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இல்ல டேய் இது இன்னொன்னு பாருடா, இல்ல அலெக்ஸ், இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நம்ம இன்னொன்னு என்ன ஜெனரேஷன் தெரியுமா, வேற. நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணுட்டா ஃபர்ஸ்ட். இப்ப என்ன தெரியுமா, நம்ம ஆன்லைன்ல பயங்கரமா கனெக்ட் ஆயிடும். நீ டப்புன்னு ஒரு டேக் போடுறது, டப்புன்னு ஒரு நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் வந்து நீ நடத்துறோம், ஸ்பேஸ் நடத்துறோம் வந்துருங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்துல டப்பு டப்புன்னு நம்ம பசங்க ஜாயின் ஆயிடுறானுங்க. இது நீ ஆஃப்லைன்லயே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கணும். ஏன் அதை சொல்றேன்னா, நீ டைரக்டா நீ அங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெரிய மீட்டிங்ல வந்து நீ பேசு அப்படின்றத விட, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நீ கேதர் பண்ண ஆரம்பிச்சாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ வந்து இப்ப நீ யாரா இருந்தாலும் பார்க்க, இப்போ ஏரியாலே ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கேன் அந்த இடத்துல வரவங்க, நீ டப்புன்னு அந்த 100 பேரை நீ எப்படி பார்ப்ப ஃபர்ஸ்ட், இவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கினா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஆஃப் மீட்டிங் கனெக்ஷன் நடக்கும்போது கிடைக்கும். இல்ல நீ ஸ்டேஜ் ஃபேர் இதை பத்தி பேசுற அதெல்லாம் கரெக்ட். ஆனா பிராக்டிக்கலா அந்த நீ ஆஃப்லைன் வேணாம் நீ அதெல்லாம் சொல்லாத, நடக்கட்டும். இல்ல ஆஃப்லைன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு பாம்பு போட்டு இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர் மாஸ்டர் என்ன தெரியுமா, நான் ஒரு பிளான போட்டு விட்டா ஆகாது நடக்காதுன்ற ஒண்ணு ஓட்டுறோம் அலெக்ஸ் அலெக்ஸ் பாக்கி போட்டிருக்கேன். மேல காட்டும்போது 135 காட்டுது, கீழே 132 காட்டுது. ஏமாத்துறியடா டேய். ப்ரோ. இதுல என்ன ஒரு 10 கூட வித்தியாசம் இல்லை. என்ன ஒரு டவுட் இல்ல, இது இப்படிதான் இல்ல இல்ல கதறிக்கிட்டு இருந்தானுங்க. இது இல்ல பாட்டு ஒண்ணுல போட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சானுங்க. அழுதவனுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எவனாவது இதுக்கு முன்னாடி கோஸ்ட் ஏதாவது வாங்கிருக்கியா இல்ல ஏதாவது புரியல, ஏதாவது அட்லீஸ்ட் ஸ்பேஸ் நாலேஜ் ஆகுது இருக்குடா. முதல்ல இப்போ ஒண்ணு இல்ல பிளஸ் லிசனர்னு கீழே காட்டுல மேல இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட அது ஆட் ஆகும் கூட. இவளே இப்போ ஒண்ணு அதெல்லாம் எங்களுக்கு சொல்றேன், தெரியாது. இல்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது 200 ரூபா. ஒரு நிமிஷம் அதுக்கு இல்ல அந்த பூ இல்ல ஒட்டி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்ல இப்போ இல்ல இங்க ஸ்பேஸ்ல 140 பேருன்னு காட்டு, மேல வந்துட்டு எனக்கு 134 காட்டு. புரியுதா? அந்த மேல வந்து இது சும்மா ஒரு சின்ன இது. இல்ல அலெக்ஸ், டைம் லைன் வந்து உடனே ரிஃப்ரெஷ் ஆயிடும். அங்க பார்த்தனா இப்ப நான் ஸ்பேஸ்ல இருக்கேன் 142 காட்டுது, டிஎல்ல பார்த்தனா 135. இந்த அறிவு கூட இல்லாத கூமுட்டைங்க எல்லாம் வந்து ஐடி விங்க வச்சுட்டு இருக்குன்னா என்ன ஒரு சொல்றது? முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர் bro பேசி முடிச்சிட்டேன். அவனுக்கு யாரு தெரியுமா, யூடியூப்ல விஜய் டீசர் வந்தோடனே அது எப்படி லைக் வந்துட்டு 1K வருது, வியூஸ் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு அதான் 100 வருதுன்னு கேட்டான். நான் வியூஸ்ன்றது அப்புறம் தான் அவன் லைக் டக்குன்னு ஆடவன்ற அந்த அறிவோட இல்ல. புரியுதா? அந்த அந்த அறிவு பேசிக் எங்களுக்கு அறிவு இருக்காது. இல்லாத 200 ரூபா கிட்டதான் 200 ரூபா 200 ரூபாய் இதுல இன்னொரு கூசுமா ஹைலைட் கூவோம். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம வந்து அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம பசங்க எல்லாம். ஒருத்தன் வந்து ஒரு ஆமை வந்து என்ன பண்றான், லிசனர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறான்டா. இதுல எந்த ஐடி என்ன ஐடி அவன் கண்ணுக்கு அந்த ஐடி தெரிஞ்சு ஓபன் பண்ணி அதை வந்து இது பண்ணி போடுறான். நான் தான் சொன்னேன், நான் ஏன் எத்தனை ஐடி இருக்கு, உனக்கு ஏன் அந்த ஐடி கண்ணுக்கு தெரியுது, நீ ஃபாலோ பண்ணி வச்சிருக்க, அதனால உனக்கு காமிச்சு அதை எடுத்து போடுற. இதுல என்ன தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 90% இங்க நீ சப்போர்ட்டே பண்ணலனாலுமே பரவாயில்ல, நீ ஏதோ பேசு. ஆனா இங்க ஒரு விஷயத்த 10% உனக்கு ஹேட்டை நீ காமிச்சுன்னு இருக்க பத்தியா, அதுதான் உன்னை எங்கன்னா கொண்டு போய் உங்களதான் அடிக்குது. அது நாங்க கூட அடிக்கல, ஜென்ரலாவே உங்களை எல்லாரும் அடிக்கிறானுங்க. ஒரு திரும்பவும் காம்படிஷன். சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மத்தவன் வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் பட்டிருந்தா நம்ம வளர முடியாது. நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல அதுதான் ஒரு நிமிஷம் இல்ல இப்ப ஜிபிஓ டீசர் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வச்சு ஜிபிஓ இன்னைக்கு வந்த பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்தா எல்லாருமே செலிபிரேட் பண்ணிட போறான். சூர்யா ஃபேன் காரி துப்புறான், வா ஃபேன் மெட்டுன்னு போடுறான். இந்த மாதிரி கருமத்தை வச்சு இல்ல அலெக்ஸ், ஆர்கே இருக்கான்ல மென்டலானு, அவனுக்கே ஹுக்கும் வந்து அப்படிதான் ஓடுச்சு. அது வந்து தப்பு சொல்ல முடியாது. பாட்டு சரியான ஹிட், ஓகேவா? எவனுமே இது கடிக்கலையே. அது பேசாரு ஆமா ஹுக்கும் இல்ல இதுல மென்டலா யாரு தெரியுமா, படத்துல அவ்வளவு பெரிய கேஸ்டிங் போட்டாச்சு, சன் பிக்சர் படம் பெரிய ப்ரொடக்ஷன் எடுத்தாச்சு, கூட லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் எல்லாமே இப்படி போட்டா ஆகி போறல. முக்கரா ஷூட்டிங் வீடியோ இந்த வீடியோ வந்து ஜெயிலர் மாதிரியே அடிக்க வருவேன் அலெக்ஸ். மத்தவங்களோட என்ட்ரன்ஸ் வச்சு வேற லெவல்ல ஓடுச்சுல, மத்தவங்களோட என்ட்ரன்ஸ் வச்சு அந்த இது கன்னட சூப்பர் ஸ்டாரு அடுத்து மோகன்லால் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு தூக்கி விட்டுச்சு தெரியுமா? இந்த வருஷம் காம்படிஷன் படம் அதான் இந்த ஒண்ணு இந்த தக்லீஃப் இல்ல கூலி வந்துட்டு ரெண்டு தான் எனக்கு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. கொஞ்சம் தக்லீஃப் நல்லா இருந்தா டஃப் கொடுக்கும், இல்லைன்னா அதுவும் ஊத்திக்கும். கூலி நல்லா இல்லைன்னா அது சொல்லவே தேவையில்லை. அவங்க சைட்ல இருந்து என்ன வருது, இந்த இது
சவுத் ஐ மீன் அந்த இதுக்கு கன்னடா இவங்க இருந்து டாக்ஸிக் இதெல்லாம் இந்த வாட்டியா இந்த வருஷம் டாக்ஸிக் அது அப்புறம் ஆமா அது ஏப்ரல் 10 ஏகேவோட ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏகே தப்ஸ்டாரு அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இல்ல ஏகேக்கு என்னைக்குமே இல்ல. இப்ப உன சொல்லிட்டான் விஜய்க்கு தான் யாஷா அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஹைப்போட படம் எல்லாம் தேவை. ஏகேக்கு பிரதீப் ராணாதானே போதும். ஒரே மாசத்துல ஒரே டிஸ்டன்ஸ்ல வந்து காட்டிட்டு போயிட்டான். 10 நாள் தான். அவனோட படம் இன்னொன்னு ரிலீஸ் ஆகுது விக்னேஷ் மேனே எல்லைக்கு. என்ன கேட்டா இல்ல விடாமுயற்சிக்கு கார்னர் சீட் 2 டிக்கெட் புக் பண்ண போனது இந்த கிஷோர் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது நம்ம சைடுல. இதுல காமராடேஸ் யாரும் பாக்கல. விடாமுயற்சிக்கு கார்னர் சீட்டை புக் பண்ணது நீங்க தானே. நாங்க போட்டோம். நான் லாஸ்டா பார்த்த அஜித் படம் வந்து வீரம் தான். அதுக்கப்புறம் நான் தியேட்டர் பக்கமே போறது கிடையாது அஜித் படத்துக்கு. ரமணாக்காக தானே பார்த்தேன். அது ஒரு கூமுட்டை கூட்டு போனான்னு போயேன். நம்பால படத்தை தவிர வேற எவன் பத்தியும் பாக்குறதே கிடையாது. நான் ஏகே படம் எல்லாம் பாக்குறது தெரியாம இல்ல. நான் என்னன்றேன் ரோல் பண்றது கூட இல்ல. எதுக்கு தண்டமா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவு பண்ணா? அந்த காசுக்கு நான் நிம்மதியா பிரியாணி துண்டு தூங்குவேன். ஏன் எதுக்குன்னு தான் தோணும். இல்ல இந்த அறிவு எனக்கு இல்ல. இந்த அறிவு எனக்கு அப்ப இருந்திருக்கும். பிஎஸ்ஆர் மால்ல கங்குவா போனேன். காதல விட்டு அந்த காதல எடுத்தான் வெளியே காதை பொத்தின்னு அச்சாண்டா இல்ல அச்சி ரெடி அந்த மாதிரி ரெடி இல்லதான் பறக்குது வெளில வர காது. அப்ப ரெட்ரோ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ரெட்ரோக்கு எக்ஸ்பெக்டேஷன் சசிகுமார் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது? இதெல்லாம் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் போட்டிருக்காங்க? அந்த டேட்ட சொல்லாம அவன் என்னதான் பண்றானே தெரியல. கேட்டா ப்ரொடியூசர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க டேட், இன்னும் சொல்லாம இருக்கான். இல்ல இத்தனை பேர் பேசுறான், நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் கம்பெனி கொடுக்குறீங்க பாத்தீங்களா? பேசாம டிஎம்கே போயிடுங்க ப்ரோ. டிஎம்கேவா? தமிழா உங்களுக்கு தான் ப்ரோ. தமிழ பேசிதான் பாருடா, இப்ப கேட்டுக்கிருக்காப்ல லிசனர் இருக்காப்ல. இல்ல இத்தனை பேர் கம்பெனி கொடுக்குறாரு பாத்தீங்களா? இல்ல அவரு அவரு சோலைநல்லூர்ல பிஜேபி ஏதோ ஒன்றுல சேர்ந்தாங்க. அப்புறம் நியூஸ் வந்துட்டு அப்புறம் என்னது என்ன படம் பிஜேபியில் தானே சேர்ந்துக்கிறீங்க சோலைநல்லூர்ல? அதுக்கு நான் தூக்க மாட்டி செத்துருவேன். இல்ல ஐயோ சரி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், யாரும் திட்டக்கூடாது, கடிக்கிற மாதிரி பேசக்கூடாது நீ. இல்ல அண்ணாமலை ஏதோ படம் வச்சிருக்கான பாத்தீங்களா? இல்ல அனுப்புறது என்ன படம்? சகில படமா? இல்ல அந்த மாதிரி ஏதோ சொன்னானுங்க, ஏதோ படம் தெரியல. அது இல்ல கண்டென்ட் தான் கலாய்க்கல. இல்ல ரிலீஸ் ஆயிடுச்சா? கண்டென்ட் கலாய்க்கல. ஸ்போர்ட்ஸ் மேனா நடிச்சிருப்பான். இல்ல அலெக்ஸ் டைட்டில் வேற லெவல். அதுக்கு அந்த படத்துல டைட்டில் தான் அரபி. இல்ல சொல்லுங்க சஞ்சய் ராமசாமியா இவரா? ஸ்போர்ட்ஸ் மேனா? சூப்பர். என்ன ஸ்போர்ட்ஸ்? பப்ஜியா? பப்ஜி ஸ்போர்ட்ஸ்ன்றானுங்க. இல்ல ரன்னிங் ரேஸா என்னமோ ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் ரன்னிங் ரேஸ் ட்ரெயின் பண்ணி கப் வாங்கி ஸ்விமிங் இல்ல கால் சென்டர்ல வேலை பார்க்குற வேலைக்கு விட்டுப்போம். அந்த படம் வந்துருச்சாப்பா? வரலையா? அதெல்லாம் வந்து எப்ப போன 2018 அந்த சம்திங்ல வந்து அவன் பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி வந்து அவன் அதை வச்சுதான் வந்து அவன் மீட்டிங் இது பண்ணாங்க. அந்த டயத்துல இது இருந்தது. அது வந்து இப்போ வந்து அடிக்கவும் பால தூக்கி போட்டு அங்க இருந்து அடிக்கிறானோ பாத்துக்க. ஃபைல்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 2018 வரைக்கும் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் அடிக்கிறாங்க நம்ம பசங்க. மான்ஸ்டர்னு ஒரு படம் இருக்குல்ல, எஸ்ஜே சூர்யா. ஆமா, ஓகே, நல்ல வேலை. அந்த படத்தை பார்த்து தானே இந்த பேர் வச்சு இருக்கலாம். வச்சிருப்பாரு மான்ஸ்டர். இல்ல அந்த படத்துல போட்டு அந்த படத்துல ஒரே ஒரு எலியை ஊட்ட நாசம் பண்ண பாரு. அந்த மாதிரிதான் அண்ணாமலை அரசியல நாசம் பண்ணாராம். ஏதோ ஒரு ஃப்ளோல எவனும் போயின்னு புரியுதா? ஏதோ 1000 கோடி ஸ்கேம் நிம்மதியா போயின்னு இருப்பானுங்க. எலியாவது எதுக்காச்சும் உதவும், அவன் அதுக்கு கூட உதவ மாட்டான்டா.
அவன் ஒரு ஏய் பைத்தியம். அலெக்சி, அவன் எப்படி தெரியுமாடா அலெக்சி, நான் சொல்றேன்டா. நீ நடந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன், உன்னை யாரும் மதிக்கலன்னு வச்சுக்கேன், அண்ணே உனக்கு என்ன இந்த நாய் யாரு எதுக்கு நான் வந்து உனக்கு இல்ல இல்ல இந்த அவன் வடச்சல்ல இல்ல வடச்சல்ல கேட்பானே யாரு ஏன் எனக்கு நீ ஏற உனக்கு அததான்டா அவன். அவனுக்கு தெரியாத யாருக்கும், அவனா இவனே கூப்பிட்டானா உனக்கு என்னடா. எலெக்ஷன்ல நின்னா மொக்கம் வாங்கிட்டான், அசிங்கத்தை கழுவுறதுக்கு ஓடிட்டான், திருப்பி வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இதுலயே தெரியும் துபாக்கூர். இல்ல அவங்க 6 மாசம் போய் தலைமறைவா இருந்தாப்ல. கேட்டா வந்து நான் வந்து என்னோட அரசியல் இத நாலேஜ வந்து வளர்த்துக்க போறேன்னு வந்தான். ஆனா அடுத்து இல்ல அவன் வந்து மாமே மயக்கம் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இல்ல சரி ஒரு எல்லாரும் சில மறந்துருப்பாருங்க. இல்ல சத்தியமா சொல்றேன், இந்த அண்ணாமலை எல்லாம் ஒரு இதே கிடையாது. எச் ராஜான்னு ஒரு ஞானி இருந்தாரு, அவரே ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. என்டர்டைன்மெண்டே கிடையாது, தம்பி சார் அதான் அவனை கூப்பிடுங்க. யுவர் ஆன்டி இந்தியன். யுவர் அதான் ஆன்டி அவன் இந்தியன். அதான் இல்ல இல்ல இவனை தூக்கி போட்டு அவரை கூப்பிடுங்க. இல்ல அந்த ஸ்லாங் கூட சொல்லணும். ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு ஆன்சர். ஆன்சர் யூ ஆன்சர் ஏய் ஆனா இது ஐ லேட்டஸ்ட் கண்டெம் யூ ரிலீஸ் நல்லா ஐ இருந்துச்சு. கண்டெம் யூ. நான் இதுல ஏற அது மாட்டேன். நாய் நாய் இது பிடிக்க நாய் அது நாய் பிடிக்கிற பிடிக்க வண்டி. வண்டி. சத்தியமா யோசிச்சு பாரு, போலீஸ்காரர் எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பான். இல்ல இல்ல டென்ஷனாரு இல்ல சிரிப்பு அடக்கி நாலு எடுத்திருப்பான். 4 அதனால 5-6 வருஷத்துக்கு சொல்லு முன்னால அந்த வண்டியில வேற ஒருத்தரை ஏத்திட்டு போனாங்க, அது தெரியுமா? எங்க அது அததாங்க தெரியும் சார். சொன்ன பெரியவருன்னு. அதுக்குதான் நம்ம பசங்க சிரிச்சானுங்க. டாடி இல்ல 4-5-6 வருஷத்துக்கு முன்னாடி டாடி ஏத்திட்டு போன வண்டி. அப்போ அந்த யாரை இவன் திட்டுறான்னு எனக்கு அப்பா புரியல. அப்பா டாடி அது என்ட்ரன்ஸ் சம்பத்தில சட்டையை கிழிச்சிட்டு அடி ஊம குத்து வாங்கிட்டு அதெல்லாம் எதுக்கு நான் ஊம குத்து என்னன்னா அண்ணன் எச் ராஜா மட்டும் இப்போ வந்து பிஜேபி தலைவரா இருந்திருந்தான்னு வச்சுக்க, டெய்லியும் பண்றான் நம்மளுக்கு வேற லெவல். என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சலே இல்லாம இருந்திருக்கும். ஒரு இல்ல பரிதாபங்கள் எச்சராஜாக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பான் தெரியுமா? அதான் இது அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு அக்கா யூனிவர்சிட்டியாவது மயிராவது. அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கிறேன் போதுப்பா, சரியான ஹிட் மாடி. அது நான் ஃபர்ஸ்ட் இயரோ இல்ல, ஆமா ஃபர்ஸ்ட் இயர் என்னமோ தான் படிச்சிருந்தேன். செம்ம ஹிட். இந்த செம்ம எதுக்கு டிஎம்கே காரெல்லாம் உள்ள யாரு 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 அஸ்வின் என்ன அலெக்ஸ் நீலாங்கரை இரல நிக்க போறியாமே கவுன்சிலரா? எனக்கு படம் வந்தா போதும். ஆனா இல்ல எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, ஒரு நாளாவது பாஜக எப்படி இருக்குதுன்னு ஒரு பாக்கணும். அவங்க கூட எங்கனாவது போய் ஒரு நாள் பாக்கணும், இவனுங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு. உனக்கு அந்த அளவுக்கு நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா, எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுல வந்து இதா இருக்கான்டா, ஓகேவா, ஒரு பொசிஷன்ல இருக்கான்டா. நான் தான் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ரோட்ல நின்று இந்த மச்சான் வா மச்சான் நான் கூட போய் நின்ன. ஆனா ஏதோ பிரசாதம் கொடுப்பான் ஏதோ சொல்லிட்டு போய் சும்மா நின்ன. போலீஸ்காரு நீங்களா நீங்க நிக்க கூடாது என்னங்க அப்படி எது நிக்க கூடாதா? அப்பதான் புரிஞ்சுது ஆள் செக்க என்ன கூப்பிட்டு இருக்கான்ட்டு. டேய் ரோட்ல போன சும்மா குடிச்சு கூப்பிட்டு நிக்க வச்சு அவனுக்கு அவ்வளவுதான்டா அலெக்ஸ். கண்டென்ட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. கழுத்துல ஒரு துண்டு போடுவாங்க, அதுல தாமரை இருக்கும், அதுவும் என்னது ஆரஞ்சு கலர்ல, அதுவும் பிரைட்டா இருக்கும். அதை பாக்க ஏன்னா டிராபிக் போலீஸ்கார மாதிரி இருக்கும், பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு ஆளுங்க பாக்க. நீ ஒண்ணு இல்ல, நீ இப்ப சேரணும்னு வச்சுக்கேன், பிஜேபியில சேரணும்னு வச்சுக்கேன், உன் ஏரியால இல்ல உன் தெருவிலே ஒரு 15 பேர் கூப்பிட்டு போயிட்டு நீ வந்து ஒரு இது மாதிரி யாரும் அங்க இருக்கேன் அவனோ ஒருத்தன் ஹெட்னு வச்சுக்கோ, அவனை போயிட்டு நகரத்துல போய் பாத்துட்டு நான் அந்த மாதிரி நம்ம கட்சியில ஒரு 15 பேர் பிஜேபியில சேர்றதுக்கு நான் விடாம வச்சு திரும்ப பாத்துறேன். நீ கேளு, நீ மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்க, அப்பா நெக்ஸ்ட் கவுன்சிலர் இருக்க அங்கதான் உனக்கு தான்ப்பா சீட்டுன்றுவானுங்க. அதுதான் பிஜேபி. அவனுக்கு அதான் கண்டென்ட். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு சீட்டு கிடைக்குது, சரி சீட்டு கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஊரே எனக்கு நம்பிக்கை வேற இருக்குதா உனக்கு? இல்ல நான் பாஜக சென்டர் தட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா செருப்பால் அடிக்கும் முதல்ல. இல்ல இன்னைக்கு காலையில ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணானுங்க. போராட்டம் பண்ணது எதுக்கு? டாடி எதிர்த்து. பட் போராட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மோடி எதிர்த்து கத்திக்கிட்டு இருக்காங்களே. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே இருக்கானுங்களா? ஆமா மோடியோட ஊழல் ஒழிக அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இல்ல மிக்சிங் ஃபால்ட் ஆயிருக்கும்.
அதான் அடிக்கடி ஆனா டாடி ஏய் மோடின்னு பேசி பேசி கன்ஃபியூஸ் ஆயிட்டானுங்க அவனுங்க. டாடி சொல்றது கன்ஃபியூஸ்லாம் பதிலா ஆகல. மோடி சொல்லிட்டாங்க. இல்ல 2 அங்க இடத்துல பேசிக்கிட்டு சொல்றதும் இங்க இருக்காங்க. சொல்றதும் ஒண்ணுதானே. இல்ல எவனோ வன்மத்துல பண்ணிட்டானான்னு தெரியல. இல்ல பொண்டாட்டிக்கு இப்ப பதிலா ஒரு அம்மாக்கு இல்ல பேர இப்ப சொல்லிட்டான். அப்படி இல்ல இல்ல இப்ப ஒரு இல்ல வடிவேல் எங்க இல்ல இல்ல எங்க வடிவேல் வீட்டுல கத்துவா யார் தெரியுமா, தெரியுமா? குருவம்மா அந்த மாதிரி மாத்தி பாத்துட்டான். இல்ல எங்க வீட்டுல யாருன்னா ஒரு டைம் எங்க வீட்டுல காங்கிரஸுக்கு லைட்டா எலிவேஷன் பண்ணிருந்தாங்க. நான் கேட்டேன் என்ன பண்ண கேட்டா, அந்த அவங்க அப்பா எதுவும் நல்லா பண்ணாரு, சரி பையன் இப்ப இருக்கிறான் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, இல்ல இல்ல அது அப்பான்றான். அவ அதான் இல்ல அதே நீ மாதிரிதான். இல்ல நீ இல்ல எதுக்கு அதெல்லாம் கேக்குற? ஒரு நீ நிமிஷம் எதுக்கு இல்ல அதெல்லாம் இது இல்ல இல்ல இதே அவரும் மாதிரி இல்ல இல்ல ஆசைப்பட்டார். இதே மாதிரி இன்னொரு இல்ல இல்ல இதே மாதிரி இன்னொரு பழகம் இருக்குது எங்க வீட்டுல. என்னன்னு கேட்டா, எம்ஜிஆர் கட்சி இன்னும் ரெட்டை இல்ல. எடப்பாடி வந்த பிறகு எங்க வீட்டுல காய்ச்சி விட்டாங்க. உங்களை ஏடிஎம்கே தான் கூட இருந்தா. எடப்பாடி என்னைக்கு வந்தாலும் அது டேமேஜ் ஆயிடுச்சு. ஏய், நான்லாம் ஊப்பிப்பா அவனுங்க முரட்டு ரொம்ப ஊப்பியா இருந்தேன். பரிதாப நிலையில இருக்காங்க அலெக்ஸ். அது வந்து என்னன்னா இது அந்த அவங்க கட்சிக்குள்ள இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இவனுங்க எலெக்ஷன்ல ஒன்னா நின்னு இவங்க ஏடிஎம்கேன்னு சொல்றதே கஷ்டமா இருக்கு இப்போ அவங்களுக்கு. அந்த நிலைமைக்கு வந்துட்டாதீங்க. இல்ல எவன் அப்ப எந்த டைம்ல எங்க போய் ஜாயின் ஆவான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கு இப்போ. பிஜேபி தான் ப்ரோ.